Hi friends, Anna University November December 2024 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா PH3254, சப்ஜெக்ட் நேம் ஃபிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இசி டிபார்ட்மெண்ட்டோட பேப்பர். இதற்கான பார்ட் பி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 17/2/2024 ஆஃப்டர்நூன் நடக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நான் 2 பகுதியாக பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எதனா ஒரு பாட்டை கம்ப்ளீட்டாக தெளிவாக படிச்சிருங்க. அதில் இருக்க எல்லா கொஷின்ஸும் படிச்சிருங்க. அதை படித்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் செமஸ்டர் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் மட்டும் ஒரு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் இருக்க 4 கொஷின்ஸும் படிச்சிருங்க. மற்ற 4 யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஒரு பார்ட் மட்டும் படித்தா போதும். 11th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பேக்கிங் fractions of SC, BCC, FCC, NaCl, ZNS, zinc sulfide. இதற்கான பேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம் தேர் யூனிட் வெக்டர்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இன் டேபுலர் ஃபார்ம். 8 மார்க் அளவு இந்த கொஷினை பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான கொஷின் டிஸ்கஸ் பிரீஃப்லி த கிறிஸ்டல் டைரக்ஷன்ஸ் அண்ட் மில்லர் இண்டிசஸ் with its procedure to represent 100, 110, 111 and 200 planes of a cubic crystal. இது 16 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மில்லர் இண்டிசஸ் கொஷினை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். 4th கொஷின் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சக்ஸசிவ் பிளேன்ஸ், இம்பர்ஃபெக்ஷன் இன் கிறிஸ்டல். இதெல்லாம் பேசிக் கான்செப்டோட ஒரு 4 மார்க் அளவு எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. பேட்டர்ன் அலைன்மெண்ட் இது ஒரு 4 மார்க்ஸ் கொஷின் பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்டு, தேர்டு இந்த 3 கொஷினுமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல் பொறுத்த வரைக்கும் நான் பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி, டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இது 16 மார்க் கொஷின். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபெர்மி டைராக் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு ஒரு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அட் த எலக்ட்ரான். இது ஒரு டைம் கேட்ட கொஷின், 6 மார்க்கில் கேட்டாங்க. இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கிவ் ஏ ஷார்ட் நோட் ஆன் டைட் பைண்டிங் அப்ராக்சிமேஷன், டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எஃபெக்டிவ் மாஸ் அண்ட் கான்செப்ட் ஆஃப் ஹோல். 16 மார்க் கொஷின். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட். இந்த 4 கொஷினை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பி பார்ட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் டயா பேரா ஃபெர்ரோ மேக்னட்டிசம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன்னு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் ஃபெர்ரோ மேக்னட்டிசம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ராக்ஷன். இது ஒரு 16 மார்க் கொஷின். ஜிஎம்ஆர் டிவைசஸ் இது பார்த்தீங்கன்னா 16 மார்க் கொஷின். இந்த 2 பகுதியிலேருந்து எதனா ஒரு பகுதியை நல்லா இதில் இருக்க எல்லா கொஷின்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் பி பார்ட் படிக்கிறீங்கன்னா இதில் கொடுத்துருக்க 3 கொஷினையும் பார்த்துக்கோங்க. ஏ பார்ட் படிக்கிறீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் 13th ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் ஒரு 3 பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது அரியர் பேப்பர் ஒரு டைம் டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்ததோ அந்த ப்ராப்ளத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராப்ளமே கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், பி டைப், என் டைப், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர். இந்த 2 கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படின்னா அதுக்கு பி பார்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆல் எஃபெக்ட், டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட், டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் த ஆல் கோஎஃபிஷியன்ட். இது 16 மார்க் அது 12 மார்க்கில் கேட்பாங்க. அது கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், ஹால் வோல்டேஜ். இது பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்முலா கிடைக்கும். ஆல் வோல்டேஜுக்கான ஃபார்முலா ஆல் எஃபெக்டில் நம்ம அதோட எக்ஸ்பிரஷனில் டெரைவ் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்முலா வச்சு இதில் கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஈஸியாக தான் இருக்கும். இந்த சம் பார்த்துக்கோங்க. டெரைவ் த ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஷார்ட்கி டயோட். தேர்ட் கொஷின் கேரியர் டிரான்ஸ்போர்ட் இன் செமிகண்டக்டர், ஓமிக் கான்டாக்ட். இதில் தேர்டில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கான்செப்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அது அவ்வளோ முக்கியம் இல்லை. ஆனால் ஓமிக் கான்டாக்ட் இந்த 3 கொஷினை தெளிவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இதுலேயும் 2 பார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆப்டிக்கல் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன், சார்ஜ் இன்ஜெக்ஷன் அண்ட் ரீகாம்பினேஷன். இந்த கொஷினை பார்த்துக்கோங்க. இதற்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆப்டிக்கல் ப்ராசஸ் இன் செமிகண்டக்டர்ஸ்னு கேட்டாங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ஆப்டிக்கல் ப்ராசஸ் இன் செமிகண்டக்டர்ஸ்னு கேட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் ஆப்டிக்கல் அப்சார்ப்ஷன், எமிஷன், சார்ஜ் இன்ஜெக்ஷன், ரீகாம்பினேஷன் படிப்பீங்களா, அதே அப்படியே ஒரு பாயிண்ட்டாக போட்டு நீங்கள் எழுதி வைக்கலாம். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ப்ராசஸ் இன் குவாண்டம் வெல்ஸ். தேர்ட் கொஷின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்டிக்கல் மெட்டீரியல்ஸ். ஒன்று இந்த பார்ட்டில் இருக்க இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் எல்இடி, அதோட ப்ராப்ளம் ஒன்று. அந்த எல்இடியோட ஃபார்முலா வச்சு நம்ம வேவ் லென்த் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா வச்சு போடுவோம். ஈஸியான ப்ராப்ளம் தான். லேசர் டயோடு, ஆப்டிக்கல் ப்ராசஸ் இன் ஆர்கானிக் செமிகண்டக்டர்ஸ். இந்த 4 கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா
quantum confinement and quantum structure 16 mark, density of state for quantum wells, wires and dot 16 mark. Third question பார்த்தீங்கன்னா density of states for solid, significance between Fermi energy and volume of the material 8 மார்க் அளவு இந்த கொஸ்டினை பார்த்து வச்சிங்கன்னா போதும். அதுக்கு 6 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கார்பன் நானோ டியூப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினாமினா அண்ட் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். தேர்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்பின்ட்ரோனிக் டிவைஸ் அண்ட் அப்ளிகேஷன். இந்த 3 கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் ஆப்டிக்ஸ் இன் குவாண்டம் ஸ்ட்ரக்சர் அண்ட் குவாண்டம் வெல் லேசர் இந்த கொஸ்டினை பார்த்து வச்சுக்கிங்கன்னா உங்களோட 16 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்டேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.